ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாதவர்களாக இருக்க முடியுமா? உடலை நல்லா பராமரிச்சா இருக்க முடியுமா? சரீரத்திற்கு தேவையான ஆகாரம், சரீரத்திற்கு தேவையான உடற்பயிற்சிகள், நல்ல கடினமான பயிற்சிகள், நல்ல ஓய்வு, இதெல்லாம் கொடுத்து நின்றால் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத நபராக இருக்க முடியுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிக்க, நம்முடைய சரீரம் என்பது, நாம் என்பவர்கள் 3 விதமாக தன்மைகள் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இருக்கிறது. சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், சரீரத்துக்கு தூக்கம் கொடுக்கிறோம், சரீரத்திற்கு உழைப்பு கொடுக்கிறோம். உழைப்பு, ஓய்வு, ஆகாரம், இந்த 3 சரீரத்துக்கு நல்லா செய்துட்டோம்னா ஓரளவுக்கு நல்ல திடமாக இருக்க முடியும். ஆனால் ஆவி, ஆத்துமாவுக்கு ஆகாரம் இருந்தால், சரியான ஆகாரம் கொடுக்கப்பட்டால், ஆத்துமாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கப்பட்டால், இந்த உலகத்தில் மிக மேன்மையாக, ஜெயமாக, வெற்றியாக, எதிர்த்து நிற்கக்கூடிய காரியங்களை கூட மேற்கொள்ளுகிற வல்லமை உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் ஆகாரம் இருக்கிறது. அதை உட்கொள்கிறவர்கள் ஆத்தும ஆகாரம் சாப்பிடுகிறவர்கள், ஆவிக்குரிய ஆகாரம் சாப்பிடுகிறவர்கள் பலமாக, திடமாக, வல்லமை உள்ளவர்களாக, எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு திடகாத்திரமானவர்களாக நிற்க முடியும். சத்தியத்தில் பலன் இருக்கிறது தள்ளிடுவாங்க. ஆனால் ஆவியில பலன், ஒரு ஆத்துமாவில் பலன் இருக்கிறவங்கள சீக்கிரமா தள்ள முடியாது. ஜெயிக்கிறவர்கள், மேற்கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தை தான் ஆத்துமாவுக்கு, ஆவிக்கு உரிய உணவு. கவனிக்கிறீங்களா? நமக்கு 2 பகுதி நம்ம எப்போதும் நியாயமா கவனிக்கிறோம். ஒன்று, தேவன் நம்ம எப்படிப்பட்டவனாக இருந்தால் என்னை அன்பு வைக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை உருவாக்கி என்னை கொண்டு வருவார், என்னை கட்டுகிறார், என்னை உயர்த்துகிறார், இதெல்லாம் தன்மையில் நிறுத்துகிறார். இது ஒரு பக்கம். மறுபக்கம் நான் இருக்க வேண்டியது, நான் வர வேண்டியது, எனக்குள் வளர வேண்டியது, என்னில் திடப்பட வேண்டியது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அது எனக்கு அப்படி தாராரு, அது என்ன ஆண்டு அப்படி கொண்டு போற, எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால அவரை நேசிப்போம், அவரை பின்பற்றுவோம். அது நிச்சயமா வேணும். ஆனால் நான் இருக்க வேண்டிய தகுதி, நான் அது இல்லை அப்படின்னா உரிமை இல்லாமல் போயிடுவோம், பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுவோம். எனக்கு இருக்க வேண்டிய தகுதி, எனக்கு இருக்க வேண்டிய காரியங்கள் நாம் என்னில் வளர செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை தான் ஆத்துமாவிற்கான உணவு. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். கவனிக்கிறீங்களா? ஒரு மனிதனுடைய பிழைப்பு, வாழ்க்கை வெற்றி, நல்ல ஒரு மனிதனாக எழுந்து நிமிர்ந்து காரியங்களை செய்கிற
ஆற்றல், வல்லமை, சத்துவம் மனுஷனுடைய அப்போ சாப்பாட்டுல மட்டும் இருக்கு. எதையாவது தின்னுட்டு போயிடணும், எப்படியாவது அள்ளி போட்டு வயிற்று நிரப்பணும், அதுல இல்லையா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதனுடைய, சத்தமா சொல்லுங்க, பிழைப்பு இருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. அது வைக்கக்கூடிய வல்லமை. சத்தமா சொல்லுங்க, அது பிழைக்க வைக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒரு வார்த்தையானாலும், ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து, உபாகமத்திலிருந்து அதை எடுத்து சொல்லுகிறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை உங்களுக்கு பிழைப்பை கொடுக்கும். இது ஆத்துமாவுக்கான உணவு, ஆவிக்குரிய ஆகாரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவை பிசாசு சோதிக்கும் போதும் கவனிக்கிறீங்களா? தன்னுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய காரணம், இயேசுவை பிசாசு சோதிக்கிற போதும் வசனத்தை பயன்படுத்தி தான் சோதிக்கிறான். பிசாசுக்கு தெரியும், வசனத்தை வைத்துதான் சோதிக்க முடியும், வேறு எதையும் வைத்து சோதிக்க முடியாது. வசனத்திற்கு வேறொரு அர்த்தம், அவனுக்கு பிரியமான ஒரு விளக்கத்தை சொல்லி தேவனை விட்டு வழிவிலக செய்வதுதான் நம்முடைய திட்டம். வசனத்தை பயன்படுத்தி தேவனை விட்டு விலக்கணும். வசனத்தை வைத்துதான் அவனுக்கேற்றபடி விளக்கத்தை சொல்லி, அல்லேலூயா, கர்த்தரை விட்டு விலக பண்றதுக்கு வசனத்தை தான் பயன்படுத்துறான். பிதாவை விட்டு விலக்குவதற்கு வசனத்தை பயன்படுத்துகிறார். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை பயன்படுத்துகிற வசனத்தில் என்னென்ன தவறுகள், சுய விளக்கங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் காண்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? வசனத்தை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல சாத்தானின் உள் அர்த்தத்தை விளங்கிக் கொண்ட இயேசு வசனத்தினால் அவனுக்கு பதில் சொல்லி மேற்கொள்ளுகிறார். சத்தமா சொல்லுங்க. சாத்தான் உள்நோக்க ஆரம்பிச்சிட்டார். 4ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா சோதிக்க வந்திருக்கிறான். அவன் டைவர்ட் பண்றான். எதை பயன்படுத்தி டைவர்ட் பண்றான்? வசனத்தை பயன்படுத்தி. கர்த்தருடைய பிள்ளைகள் வசனங்கள், எல்லாரும் வசனம் தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி, எல்லாரும் வசனத்தை தான் காட்டுறாங்கன்னு சொல்லி டைவர்ட் ஆக கூடாது என்பதை இங்கு நமக்கு காட்டுகிறது. ஆமென் சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்கள்ல வேத வசனங்கள் புரட்டப்படும். வேத வசனங்கள் தங்கள் சொந்த விருப்பங்களின்படி வஞ்சிக்கிற காரியங்களை நடத்தும்படி, அல்லேலூயா, பேசப்படும். வசனத்தை தான் பேசுவாங்க, வசனம் தானே பேசுறாங்க. எல்லாமே வசனம். அது உள்ள என்ன அர்த்தம் இருக்கிறது என்று காண்பது கர்த்தருடைய பிள்ளைக்கு தெளிவாக இருக்க வேண்டும். இது என்ன உள்நோக்கம் இருக்கு? வசனத்தை பைபிள் தானே வச்சிருக்காங்க, பைபிள் வசனத்தை தானே பிரசங்கம் பண்றாங்க என்று ஏமாறக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாத்தான் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளை வஞ்சிக்க முடியும். பைபிள் படிக்கிற பிள்ளைகளை சாத்தான் வஞ்சிக்க முடியும் என்பதை மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நான் காண்கிறோம். ஆமென் சொல்லுகிறேன். வசனத்தையே புரட்டுவான், அதுக்கு வேற அர்த்தம் கற்பிப்பான்.
ஆவியானவர் எழுதின நோக்கத்திற்கு மாற்றி விளக்கம் கொடுப்பான். யாரை பயன்படுத்துவான் தெரியுமா? ஆண்டவர் அறியாத ஒருவன் அல்ல, இன்னொரு மதத்தில் உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை பிரசங்கம் பண்றவங்க மூலமா வீடுகள்ல தந்திரமா நுழைகிற நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பிரசங்கம் எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் கேட்கறதுல கவனிக்கணும். இதுல உள்ள அர்த்தம் என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பைபிள் சொல்லுது, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, கள்ள போதகர்கள் எழும்புவாங்க, கள்ள ஊழியர்கள் எழும்புவாங்க. ஆவியினால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தெளிவுக்குள்ள எப்போது இருக்க பழகும். அல்லேலூயா. இவர் வசனத்தை தான் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனத்தை தான் உரைப்பாங்க. நாம் தான் விழிப்பாக இருக்க வேண்டும். நாம் வசனத்தினால் வஞ்சகம் வரும்போது நாம் வசனத்தில் தேறினவர்களாக இருந்தால், அரைகுறையாக இருந்தால் விழுந்துருவோம், தேறினவர்களாக இருந்தால் விழவே மாட்டோம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையினால தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாயின் வார்த்தைகள் நல்ல கவனிக்கிறீங்களா? அதை ரொம்ப கவனமா அதை நாம் என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஆத்தும உணவு, ஆத்துமாவுக்கு உணவு என்ன இருக்கு? நிறைய பேருக்கு ஆத்துமாவுக்கு உணவே இருக்காது. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நல்ல வேலை பார்க்கணும், நல்ல வாக்கிங் போகணும், அதோட முடிஞ்சிடும். ஆத்துமாவுக்கு உணவு இல்லாதவர்கள் அவங்க பலமாக இருக்க முடியாது, நல்ல சத்துவம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கிறீங்களா? விளக்கங்கள் கொடுக்கும் போது நல்ல வேற விதமாக விளக்கம் கொடுக்கிறாங்க, கவனிக்கணும். அப்படியானால் இது ஆவியானவர் இந்த நோக்கத்திற்காக இந்த விளக்கத்தை, இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் என்ற அறிவு நமக்கு நல்ல தெளிவாக இருக்க வேண்டும். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஒரு சாப்பாடை எப்படி பாதுகாக்கிறேனோ எனக்கு தெரியும். ஒரு சாப்பாடை எப்படி பராமரிக்கணும், பாதுகாக்கணும். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்து ஃபுட் கேர், என்னுடைய அப்பாவுக்கு தம்பி சித்தப்பா ஒரு ஹெட் மாஸ்டர். அந்த ஸ்கூல்ல மிட் டே மீல், மதிய உணவு, சத்துணவு எல்லாம் லேட்டா வந்தது. எங்க காலத்துல மதிய உணவு திட்டம் இருந்தது. அது சித்தப்பா ஹெட் மாஸ்டரா இருக்கிறதுனால எனக்கு அண்ணனுக்கு பையன் என்ற பொறுப்பு. சாப்பாட்டுக்கு அரிசி அள்ளி கொடுக்கிறது, காய்கறி எடை போட்டு கொடுக்கிறது, பொருட்கள் இவ்வளவு கொடுக்கிறோம் சொல்லி அந்த காலத்திலிருந்தே எழுதி பழக்கம். நான் வந்த வழி எல்லாவற்றிலும் உணவு பரிமாற்றம் இவ்வளவு வேணும், இத்தனை கிராம் இருக்கணும், காலை சாப்பாட்டுக்கு இவ்வளவு, மத்தியான சாப்பாட்டுக்கு இவ்வளவு, மத்திய இரவு சாப்பாட்டுக்கு இவ்வளவு, இதை இப்படி பத்திரப்படுத்தணும், இதை இப்படி செய்யணும் என்ற ஒரு பாடம் 5ஆவது படிக்கிற காலத்திலிருந்தே எனக்கு கற்றுப்படுத்திட்டார். சத்தமா சொல்லுங்க. உணவை விட அதிகமாக காத்துக்கொண்டேன். அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம் அதிகமாக காத்துக்கொண்டேன். ஹை பிரையாரிட்டி. நினைவுல சாப்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட அதிக முக்கியத்துவம் ஆத்துமாவுக்கு, ஆவிக்குரிய ஆதாரம் அவருடைய வாயின் வார்த்தைகள். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு பிழைப்பை கொடுக்கக்கூடியது. எல்லா விதமான பிழைப்பும்
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எல்லா பிழைப்பும் அதற்குள் இருக்கிறது. ஆகையினால் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் நான் அதிகமாக அதை காத்துக் கொள்ளுகிறேன். காத்துக்கொண்டேன். எத்தனை பேருக்கு அதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனக்கு உலக சாப்பாடு இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்படுறேன். கால சாப்பாடு இல்லைன்னா, ஒரு டீ டைம் இல்லைன்னா, மத்தியானம் இல்லைன்னா, நைட் இல்லைன்னா, சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு அதற்கு முக்கியம். சாப்பாடு என் வீட்டில் இருக்கணும், எனக்கு இருக்க வேண்டும், எவ்வளவு பிரயாட்சி கொடுக்கிறேன். அதை விட அதிகமாய் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு நான் காத்துக்கொண்டேன். அது வேணும், அந்த சாப்பாடு வேணும். சங்கீதங்களில் பார்க்கலாம். 119 சங்கீதம் 103வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரம். இந்த உலகத்துல இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த கடை பலகாரங்கள், இந்த பேக்கரி, இந்த ஸ்வீட் ஸ்டால், இந்த ஹோட்டல், இவர் பண்ண சாப்பாடு, இது ரொம்ப நல்லா இருக்கு, ருசியா இருக்கும். ஆனா சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு மிகவும் இனிமை. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரியவர்கள், அபிஷேகம் ஆவியானவர் ஆட்கொண்டவர்கள் இதுல தாகமா இருப்பாங்க. உணவை விட அதிக பிரயாட்சி கொடுப்பாங்க. என் நாவுக்கு ரொம்ப ருசியா இருக்கு, என் வாய்க்கு தேன சாப்பிட்ட இருக்கிற மதுரத்தை விட அதிகமான மதுரம் இந்த வேத வசனங்களில் இருக்கிறது. நல்ல கவனிங்க. நம் ஆவிக்குரியவர்கள், நம் ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய சில காரியங்களை நமக்கு அபிஷேகம் இல்லை அப்படியெல்லாம் நான் சொல்றது இல்லை. ஏன் அபிஷேகம் இருக்குன்னா, சத்தியங்களை கேட்ட பிறகு அதன்படி செய்கிறவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஆவியானவர் பேசுகிறார், இடைபடுகிறார், மற்றொரு மரித்தவர்களாக இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனால் செத்தவங்களா இருப்பாங்க. ஆராதனை முதலிடம் கொடுக்கிறாங்க, பாடலுக்கு முதலிடம், ஜெபங்களுக்கு முதலிடம், தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம், பைபிள் வாசிப்பதுல, ஜெபிப்பதுல, தேவனை தேடுவதில், ஊழியம் செய்வதில் முதலிடம் கொடுக்கிறாங்கனாலே ஆவியானவரால் ஆட்பட்டு இருக்காங்க. ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கும், ஒரு வாஞ்சம் உங்களுக்குள்ள இருக்கும், ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்கும், ஒரு கடைபிடிக்க வேண்டிய சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்கும். இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் சொன்னா வேற எதையும் நம்ம எதிர்பார்க்கிறோம், அதெல்லாம் தவறு நான் சொல்லல. இவைகள் இருந்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சத்தமா சொல்லுங்க. தாகம் இருக்கா சபையே? உங்களுடைய வார்த்தைகளின் நாவுக்கு இனிமையா இருக்கு, ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லி பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? அப்ப நீங்க பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கீங்க. இல்லை என்றால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு அந்த தாகம் கொடும், எனக்கு அந்த வாஞ்சையை கொடும். நான் சொல்வதற்கு, நான் வேதம் வாசிப்பதற்கு, உங்களுடைய வேதத்துல பிரியமாக இருப்பதற்கு என் கண்களை திறந்தாடும். உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்ப்பதற்கு எனக்கு கிருபை தான். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. மிக முக்கியமாக கவனிக்க வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமையும், சகலவித புறம்பொருளையும் ஒழித்துவிட்டு. கவனிக்கிறீங்களா? எதெல்லாம் ஒழிங்க? சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விடுங்க.
இது உங்களுக்குள்ள இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல கவனிக்கிறீங்களா? தாகம் வரணும், வாஞ்சை வரணும், தேவனுடைய வார்த்தை மேல பிரியும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதை கொடுக்க பழகிட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாமர்த்தியம், மிகப்பெரிய சத்துவம், மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய ஆளுகை உடையவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாதபடி ஒரு வல்லமை சத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் சகல துர்குணங்களை விட்டு, சகல கபடமான நாடகங்களை விட்டுட்டு, அப்படி இப்படி நடிக்கிறத விட்டுட்டு, வஞ்சகங்களை விட்டுவிட்டு, பொறாமைகளை விட்டுவிட்டு, சகல புறங்கூறுகளை ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாக இருக்க. வசனத்தின் மேல் அதிக வாஞ்சை. அல்லேலூயா. வாஞ்சையாக இருக்க. இதெல்லாம் ஒழிக்க. இதுல வாஞ்சியா இருக்கிறீங்கன்னா நீங்க வளருவீங்க. நீங்க ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத காரியங்களுக்கு வளர்க்கப்படுவீர்கள். அல்லேலூயா. படிக்கிறீங்க, மற்றவங்க எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு வருவீங்க. இன்றைக்கு போறீங்க, மற்றவங்க எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு நீங்க வருவீங்க. வேலை பார்க்கறீங்க, தொழில் செய்கிறீங்க, நல்ல இடத்துல நிக்கணுமா? வேலை செய்கிற இடத்துல ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு, தொழில் செய்கிற இடங்கள்ல, குடும்பம் நடத்துற இடத்துல, வாழ்க்கையை நாம் கடந்து போகிற எல்கைகளில ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு திராணி, களங்கமில்லாத ஞான பால் அது கொடுக்குது. தேவனுடைய வாய்க்கு புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொருடைய லைஃப் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த அவர்களுக்கு பிழைப்பை கொடுக்கிறது, வெற்றியை கொடுக்கிறது, ஜெயத்தை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கைப் போல வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. இருளாக வாழ்க்கைக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, திரும்ப வசனத்தை படிங்க. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனங்களும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடி வெள்ளி உங்கள் இருதயத்திலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல வசனத்தை சொல்லுங்க கவனித்திருப்பது. தேவனுடைய வார்த்தையை கவனித்திருக்கிற பிள்ளைகளுக்கு இருள் உள்ள இடத்தில் இருந்தாலும், வறுமையான ஒரு வாழ்க்கைக்குள் இருந்தாலும், ஒழுங்கின்மையான கணவர் புரிந்து கொள்வதில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியாக இல்லை, ஒரு வீட்டுல 4 பக்கமா இருக்கு, ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, இணக்கம் இல்லை, ஐக்கியம் இல்லை, கட்டுதல் இல்லை, வாழ்க்கை இல்லை என்று இருக்கிற ஒழுங்கின்மையும் வறுமையும் இருளுமான இடத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிற வாக்கியவான்கள். அவர்கள் இருளை மாற்றும் தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்துகிறவர்கள் முக்கியம். கவனம் செலுத்துகிற வாக்கியவான்கள். அல்லேலூயா. நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. மிக முக்கிய தேவனுடைய வார்த்தை இருளான இடங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சூழ்நிலை பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்தாலும், உங்களை பிரகாசமான வாழ்க்கைக்கு கொண்டு வரக்கூடிய விளக்கை போன்ற வசனம், வெளிச்சம் கொடுக்கிற வசனம், அவ்வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. ஆமென் சொல்லுவோமா?
கடந்த வாரத்துல 5 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். ஒரு 4 வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். எரேமியா 5:14. கடந்த வாரம் உங்களுக்கு கொடுத்த வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். எரேமியா 5:14. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயில் இட்ட என் வார்த்தை அக்கினியும் ஜனத்தை விறகுமாக்கும். உனக்குள் இருக்கிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பட்சிக்கும். ஹலோ, மிகப்பெரிய ஆற்றல். தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டிருந்தால் ஆத்மாவுக்கு ஆவிக்கு ஆகாரமாக தேவனுடைய வார்த்தை உட்கொள்ளப்பட்டவர்கள் பிழைப்பு மட்டுமல்ல, எதிரான பல விஷயங்களை பட்சிக்க வைக்க முடியும். சொல்லுங்க, அழிக்க முடியும், நறுமணமாக்க முடியும். தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அது அக்கினி. சில இடங்கள்ல தேவைப்படும். எதிராக இருக்கிற காலில் அதை அழிக்க வேண்டியிருக்கும். ஆமென் சொல்லுங்க. நிறைவேறாம இருக்க வேண்டியிருக்கும். சில இடங்களுக்கு தேவை. என்ன அழிச்சிடும் அது எனக்கு எதிராக வந்துடும். அதை அழிக்க வேண்டிய ஆற்றல் தேவனுடைய வார்த்தையில் அக்னியாக இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. எசேக்கியேல் 37:7 வாசிப்போம். எனக்கு கட்டளையிட்டபடி தேவனுடைய வார்த்தையை நான் உரைத்தேன். நான் தேவனுடைய வார்த்தையை உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அது அசை உண்டாக்கினது. ஒவ்வொரு எலும்பும் உலர்ந்த எலும்புகள், 4 திசையும் கிடந்த உலர்ந்த எலும்புகள், ஆகாது, நடக்காது, முடியாது, நிறைவேறாது, வாய்க்காது என்று சொல்லுகிற எந்த எலும்பானாலும், எந்த சூழ்நிலையானாலும், எந்த சரீரமானாலும், எந்த ஒரு காரியமானாலும் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ சொல்லுகிற வார்த்தையினால் 4 திசையும் கிடக்கிற எலும்புகள், சிதறண்டு கிடக்கிற எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, லட்ச லட்சமான எலும்பு கூடுகள், சிதறி கிடக்கிற எலும்புகள், தேவனுடைய வார்த்தையின் உரைக்கையிலே ஒரு இரைச்சல், ஒரு இரைச்சல், ஒரு சரீரத்துல பலவீனங்கள் நடுவுல, நடக்காது என்று சொல்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, குடும்பங்கள் நடத்துகிற இடத்தில், பிரச்சனைகள் நிறைந்த இடத்தில், இருளான இடத்தில், வெறுமையான இடத்தில் தேவனுடைய வார்த்தை உனக்குள் சரியாக அது இருக்குமானால், நீ பேசுகிற போது, உரைக்கிற போது அசைவு உண்டாகி 4 திசையும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாமல் கிடக்கிற எலும்பு கூடுகள் அதனும் எலும்போடு கூட வந்து ஒட்டிக்கொண்டது, சேர்ந்து கொண்டது, மாற்றங்களை உண்டாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை உருவாக்கும். வார்த்தை வாழ்க்கையை உருவாக்கும், இல்லாதவர்களை உருவாக்கும். ஆமென் சொல்லுங்க. எரேமியா 23:29. 23:29. அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் என் வார்த்தைகள். கவனிக்கிறீங்களா? நம்ம தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் சும்மா குப்பையில போட்ட மாதிரி போட்டோம். பைபிள் நம்முடைய கையில, நம்ம செல்ஃப்ல வைக்கிற மாதிரி வச்சுட்டோம், பேக்ல வைக்கிற மாதிரி. இந்த வார்த்தை புறக்கணிக்கப்பட்டு விட்டது. திரும்ப வசந்த படிங்க. என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலையை நொறுக்கும். முதல் அக்னி
வேண்டாத விஷயங்கள் எல்லாம் எரிக்கிற, பட்சிக்கிற, உடைத்து நிர்மூலமாக்குகிற, ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு வார்த்தை ஒருவருக்குள் இருந்தால் எதிர்ப்பானா? நிப்பானா? கவச்சு கட்டிடுவான். மந்திரம் பண்ண முடியுமா? ஏவ முடியுமா? ஏவல் பண்ண முடியுமா? பில்லி சுண்ணி வைக்க முடியுமா? மந்திரவாதி நிற்பானா? நிற்க முடியாது. ஒருவனால் நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை நாம் நிரம்பின தேவ பிள்ளை மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தை அக்னியும் கண்மலையின் நொறுக்கும் சம்மட்டி போகவும் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு நீங்க வைத்திருந்தால் உங்க வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை பெரிய மலைகளை, பெரிய கடினமான இருதயங்களை, பல பொருளாத காரியங்களை, நல்ல கவனிக்கிறீங்க, உடைக்கக்கூடிய சம்மட்டியாக பயன்படும். உடைச்சு தூள் தூளாக்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பல வல்லமையான சக்திகளை உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. சம்மட்டி, சம்மட்டி. அல்லேலூயா. எதிரான எந்த காரியம் உடைச்சு செதறடிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. சத்தமா சொல்லுவோம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ போய் ஊடுருவி குத்தக்கூடியதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வாரை அறுக்கத்தக்கான வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சரியா? கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த பைபிள் நிறைய பேருக்கு படிக்கிறது இல்ல. இந்த பைபிள் கவனிங்க, நான் நிறைய பார்த்திருக்கிறேன். இந்த வேத புத்தகம் ஒவ்வொரு தனி மனிதனோடு பேசக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதன் வசனத்துக்குள் உயிர் இருக்கிறது, ஜீவன் உள்ளது. இந்த வசனம் எல்லா மனிதனோடு பேசக்கூடிய ஆற்றல் உள்ளது. உள்ள இருந்து யாரும் பேசுறதை நீங்க பார்க்க முடியும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வசனம் வல்லமை ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ புத்தகம் இருக்கு, எவ்வளவோ மத சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கு, நிறைய காப்பியங்கள் இருக்கு, நிறைய பெரிய பெரிய வால்யூம்ல புக்குகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு அந்த மேட்டரை புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுல என்ன எழுதியிருக்கோ அதை புரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கலாம், இந்த கதையை புரிஞ்சுக்கலாம், இதை பற்றி எழுதியிருக்கு இதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த புத்தகம் மட்டும்தான் தியானிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. திரும்ப திரும்ப தியானிக்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது கதை சொல்ல புத்தகம் இல்ல. இந்த வார்த்தையில இந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. இதுல உயிர் இருக்கு. இது தியானிக்கக்கூடிய புத்தகம். மற்ற புத்தகம் படிச்சு தூக்கி அங்க போட்டுடலாம். இது தியானிக்கக்கூடிய புத்தகம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் 17 வயதுல இருந்து ஓரளவுக்கு பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னால சண்டே கிளாஸ் அது இது அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அதுல பெருசா எனக்கு உருவாகல. ஆனா ஞாபகம் இருக்கு. அந்த வசனம் மெமரி, இந்த வசனம் படிச்சது, இந்த கதை படிச்சது, இந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க, இந்த அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் இருக்காது. அஸ்திபாரம் எனக்கு பைபிளுக்கு நேரம் திருப்பின சண்டே கிளாஸ் மறக்க முடியாது. சின்ன சிறுவர் ஊழியங்கள் மறக்க முடியாது.
கவனிக்கிறீங்களா? 17 வயதுல இருந்து ஸ்ட்ரைட்டா பைபிள் படிக்கிறவங்க மாறினேன். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை இந்த புத்தகத்தை பைபிள அன்னைக்கு படிச்ச வசனத்தை திரும்ப படிச்சா புதுசா இருக்கு, புத்தம் புதிதா இருக்கு, யோசிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது, வேற விதமா என்னோட இடைப்படுது. என் ஆவி என் ஆத்மாவை உருவ குத்துது, என்னை உணர்த்துது. அவன் சொல்லுங்க, என் கண்களை திறக்குது, என ஒரு புதிய வழிநடத்தல கொடுக்குது. அவன் சொல்லுவோமா? அல்லேலூயா. மற்ற புத்தகங்களில உயிர் இல்ல, ஆனா இந்த புத்தகத்தில் உயிர் இருக்கிறது. எந்த ஒரு தனி நபரோடு பேசக்கூடிய ஆற்றல் உள்ள புத்தகம் இந்த வேத புத்தகம். இது தேவனுடைய வார்த்தை. அவன் சொல்லுவோமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய ஜீவனுள்ள தேவ வசனம். கவனிக்கிறீங்களா? இந்த பைபிளை மட்டும், இதுல உங்களுடைய பிழைப்பு எந்த வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தால், உயர்விலோ தாழ்விலோ ஒன்றுமில்லாமையிலோ போராட்டத்திலோ சிக்கலிலோ எதுவும் இல்லாத இடத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தை ஜீவனுள்ளது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. இது ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. கவனிங்க, உலகத்தில் லட்சங்கள் கோடிகள் புத்தகம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு புத்தகத்தில் இதில் உள்ள வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இது பேசும், இது உங்களுக்கு லைஃப கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமா? 2 தீமோத்தேயு. எதனால அதுல உயிர் இருக்குன்னு பைபிள் சொல்லுது பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்குள்ள உயிர் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? வேத வாக்கியங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள் ஆகையினால் தான் அது உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்கிறவன் தேர்ந்தவனாக, நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசம் பண்ணுவதற்கு, கடிந்து கொள்வதற்கு, சீர்திருத்துவதற்கு, நீதியை படிப்பதற்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகள். இது தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்ட எல்லா மனிதனுக்கும் உரியது. இது ஒரு கூட்டத்திற்கு அல்ல, ஒரு குரூப்புக்கு அல்ல, எல்லா மனிதனுக்கும் உரியது. தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தை. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது மனுஷனுடைய கற்பனையில் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, கற்பனையில் தோன்றினது அல்ல. மனிதர்களை கொண்டுதான் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எழுத வைத்தவர் ஆவியானவர். அல்லேலூயா. இந்த புத்தகம் மனிதர்களால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் எழுத வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். இது மனிதனால் உண்டாக்கப்பட்டதல்ல, இது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுல என்ன வல்லமை இருக்கு? இதுல சுகம் கொடுக்கும் வல்லமை இருக்கு, இதுல விடுதலை கொடுக்கும் வல்லமை இருக்கு, இதுல உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கு, இதுல ஆறுதல் படுத்துகிற வல்லமை இருக்கு, தரித்திரத்தை நீக்கும் வல்லமை இருக்கு, ஜெயம் கொடுக்கும் வல்லமை இருக்கு, பரிசுத்தமாக்கும் வல்லமை இருக்கு, உத்தம வழியை காட்டும் வல்லமை இருக்கு, நித்தியத்தை கொடுக்கும் வல்லமை இருக்கு, வழி விலகாமல் தப்புவிக்கிற வல்லமை இருக்கு. எத்தனையோ ஆற்றல்கள் நிறைந்த ஒரு புத்தகம், வேத புத்தகம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில வேத வசனம், வேத சத்தியம். இன்னைக்கு நம்முடைய கண்கள் மனது இருளடைந்து கிடக்கு. சீர்படுத்துங்க. அல்லேலூயா. வேத வசனம். காலையில கர்த்தருடைய பிள்ளைகள் சில வார்த்தைகளை நாம் கூட தியானிக்க போகலாம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுக்கு நேராக பயன்படுத்தப்பட்டால் அவனுக்குள்ள ஊடுருவி கடந்து சென்று அவனை உணர்த்தி அவன் தவறுகளை சுட்டி காட்டி மனம் திரும்ப செய்து அவனை மனமாற்றம் அடைய மனம் திரும்ப செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு புத்தகம். இந்த உலகத்தில் வேற யார் எந்த புத்தகத்தின் வார்த்தைகளை கேட்டு மனம் மாற மாட்டான். அந்த வார்த்தை ஒரு மனிதனை மனம் திரும்ப செய்யும், ரட்சிப்பை கொடுக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிப்போம். சில வசனங்களை நாம் பார்ப்போம். இதனாலதான் எரேமியா இப்படி ஒரு ஆற்றல் ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார். வாசிப்போம். தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப படிக்க வசனத்தை படிப்போம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். ரிசீவ் பண்ணன உடனே, வார்த்தை என கைக்கு வந்த உடனே என்னை மதிச்சு போச்சு. அற்பமா கருதப்பட்ட ஒரு காரியம் வேதம். கிறிஸ்தவர்கள் மிக புறக்கணித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு காரியம், வேதத்தை தள்ளிவிட்டார்கள், வேதத்தை மறந்து விட்டார்கள். வேதம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் படைப்பு இருக்கு, அதுதான் வாழ்க்கை இருக்கு, அதுதான் வெற்றி இருக்கு, அதுதான் முதன்மை இருக்கு, அதுதான் ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாத ஆற்றல் கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. இப்போ திரும்ப படிங்க. உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். எனக்கு கிடைத்த உடனே சாப்பிட்டேன். கவனிக்கிறீங்களா? எனக்கு கிடைத்த உடனே சாப்பிட்டேன் பாருங்க, உட்கொண்டேன். அது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அது மகிழ்ச்சியா இருக்கு, சமாதானமா இருக்கு. எனக்கு தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. இதை உட்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். வேற இதெல்லாம் கத்துக்கு ஓடுறோம். பைபிள் எத்தனை பேர் அது புறக்கணிக்கப்பட்டிருக்கு. உட்கொள்ளுகிற பழக்கம் இருக்கா? எப்படி இதை சாப்பிடுறது? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். வேத வசனத்தை எப்படி சாப்பிடுறது? மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். நான் கொடுக்கிற இந்த சுருளை நீ என்ன செய்ய? உட்கொண்டு வயிற்றில குடல்களை நிரப்புன்ற. எல்லாரும் இன்று முதல் ஆளுக்கு 10 பைபிள் வாங்கிருங்க, நல்லா கடிச்சு உட்கொள்ளுங்க. அப்படியா? மனுபுத்திரனே, நான் கொடுக்கிற இந்த புத்தக சுருளை என்ன செய்? வயிற்றில உள்ள உட்கொள்ளு, அதை உன் குடல்களை நிரப்பு. வாசிங்க. அப்பொழுது நான் அதை புசித்தேன். எப்படி இதை சாப்பிட்டிருப்பான்? தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டு எப்படி சாப்பிட்டிருப்பான்? குடல்களை எப்படி நான் சாப்பிட்டு நிரப்பி இருப்பான்? புத்தக சுருள். புத்தக சுருள்னா என்ன? நான் அதை உட்கொண்டேன், அதை முடிச்சுவோம். அது என் வாய்க்கு அது சாப்பிட்ட ஒருவனுக்கு, வேத புத்தகத்தில் நன்றாக வாசித்து அதை பழக்கப்பட்டவர்கள், அதை உட்கொண்டு பழகினவர்களுக்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. மறக்க. அது இல்லைன்னா வாழ்க்கை கசப்பா இருக்கும்.
ருசியா இருக்காது. எங்க பார்த்தாலும் மனக்குழப்பம், போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். வேத வசனம் உட்கொண்டவர்கள் வேற நிலைமையில் இருப்பாங்க. புத்தக சூழல்னா என்ன? சங்கீதம் 40:7 வாசிப்போம். எபிரேயர் 10:7 வாசிப்போம். சங்கீதம் 40:7. அப்பொழுது வருகிறேன், இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. புத்தக சுருள் என்றால் தேவனை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். புத்தக சுருளில் தேவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை உட்கொண்டேன். அது எனக்கு ரொம்ப மதுரமா இருந்தது. சொல்ல முடியுதா? ஏன் வாழ்க்கை இவ்வளவு வெறுமை, இவ்வளவு கசப்பு, இவ்வளவு வெறுப்பு? நல்ல லைஃப் வரமாட்டேங்குது, நல்ல லைஃபே வரல. உட்கொள்ள வேண்டிய ஆகாரம் சாப்பிடாம இருக்கோம். அல்லேலூயா. உட்கொள்ளல, சாப்பாடு சரியில்லை. என் ஆகாரத்தை பார்க்கலும் அதிகம் அவருடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். நான் புஸ்தகம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேணும் தேவனுடைய வார்த்தை, எனக்கு வேணும். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்படி உட்கொள்ளுகிற முறை? சில காரியங்களை பார்ப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். வேதத்தை கேளாதபடி செவி விளக்குகளுடைய ஜெபம் அருள்பானது. கவனிக்கிறீங்களா? வேதத்தை கேளாதபடி செவிய விளக்கருடைய ஜெபம் அருள்பானது. வேதத்தை கேட்கிறது இல்ல, வேதத்தை கேட்கிறது. கேட்டல் வழியாக உட்கொள்ளுகிறோம். கேட்பதில் கவனம். வேதத்தை கேட்கிறதுனால உட்கொள்ளுகிறோம். வேதத்தில் காதை கொடுக்க மாட்டோம். பைபிள் போதனைகளுக்கு, விளக்கங்களுக்கு, படிப்புக்கு மனதை கொடுக்க மாட்டோம். வேதத்தை கேளாமல் அல்லேலூயா கேட்கணும். கேட்கிறது இல்ல. நிறைய பேர் வேதத்தை கேளாதபடி ஜெபம் பண்றாங்க. கவனிக்கிறீங்களா? வேதத்தை கவனிக்கிறது இல்ல, ஆனா ஜெபம் பண்ணுவாங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேட்கிறதுக்கு, கவனிக்கிறதுக்கு மனதில்லை. பைபிள் போதனைகளை கேட்க விரும்புறதில்லை. முதல்ல சொன்னேன், பைபிள் போதனை உள்நோக்கம் கண்டுபிடிச்சுதான் அந்த வசனத்துக்குள்ள இருக்கணும். இது சரியா தப்பா, இது வஞ்சகமா இருக்கா, ஏமாத்து இருக்கா, வசனத்தை பயன்படுத்தி வஞ்சகமா போகுதா, அது கண்டுபிடிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். 2, வேதத்தை நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் அப்படியே வருவாங்க, செல்போன் ஏதோ கூப்பிட்ட மாதிரி வெளியே போவாங்க, சீட்ல உட்கார மாட்டாங்க. வரதே எப்படியோ வருவாங்க. ஹலோ, வேதத்தை, சத்தியத்தை கேட்க வேண்டும். வேதத்தின் போதனைகளை கேட்க வேண்டும். பைபிள் ஸ்டடி அறிய வேண்டும். சத்தமா சொல்லுங்க. வேதத்தை கேட்கணும். உன்னிப்பாக கவனித்து கேட்டு பழக வேண்டும். உற்று கவனிக்கணும். கவனிக்கிற மட்டும் இல்ல, குறிப்பெடுக்கணும். சொல்லுங்க. கேட்கிற மட்டும் இல்ல, குறிப்பெடுத்து பழகணும். வேதத்தை கேட்க வேண்டும். வேதத்தை கவனித்து கேட்டு அதை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். கேட்டதை வைத்து சிந்திக்க வேண்டும். விசுவாசத்துக்கு ஏதுவாக மற்றவர்களோடு விவாதிக்க வேண்டும். உட்கொள்ளுகிறவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் வேதத்தில் தான் உங்க லைஃப் இருக்கு. அப்பத்தினால் பிழைப்பு அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பிழைப்பு இருக்கு. அல்லேலூயா. வேதத்தை கேளாதவன் வந்துட்டாரு, வேற எதெல்லாமோ பாட்டு
கூடாததை பண்ணுவா, அப்படி செய்வாங்க, அது என்னவோ பண்ணட்டும். ஆனா நீங்க நல்ல எதிர்த்து நிற்க திராணிய உடையவர்களாக, எல்லாவற்றையும் சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக, சத்துவம் உள்ளவர்களாக நிக்கணும்னா ஒரு ஆஃப் மைண்ட்ல உட்காரக்கூடாது. அறகுற காது அன்னைக்குதான் வந்து அது எப்ப பாச பிரசங்க ஆரம்பிப்பாருன்னு கேட்டு தூங்குறாரு. ஹலோ, அப்படி ஒரு கூட்டம் இருக்கு சபைகள், அப்படியே இருக்கிறது. உட்கார்ந்து இருந்துட்டு செல்போனை கொண்டு வாங்க பார்த்தேன். சத்தியத்தை, வேதத்தை, போதனைகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், உற்று கவனிக்க வேண்டும், கேட்டவர்களை குறிப்பெடுக்க வேண்டும், கேட்டவர்களை வைத்து சிந்திக்க வேண்டும். விசுவாசத்தோடு மற்றவர்களோடு இதை பகிர்ந்து பிறரோடு என்ன செய்யணும்? விவாதிக்கணும். சத்தமா சொல்லுங்க. நினைவுல வைத்துக் கொள்ளணும். இவ்வளவு இது உட்கொள்ளுகிற முதல் முறை. உட்கொள்ளுகிற வேதத்தை எப்படி சாப்பிடுறது? சாப்பாடை விட அதிகமா காத்துக்கொள்ளணும். எனக்கு கிடைச்ச உடனே உட்கொண்ட எப்படி உட்கொள்ளுகிறது? அப்படி ஒரு ஆஃப் மைண்ட்ல உட்கார்ந்துட்டு உட்கொண்டீங்கன்னா ஒண்ணும் வராது. கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் போன்ல பேசுறாங்க, முக்கியமான ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்காங்க. அரைக்குறையா கேட்டு இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. போன்ல பேசும்போது உங்க ரிசீவர் சரியில்லை என்றால் நீ கேட்டது வீண். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. கேட்கிற பிள்ளைகள், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்கணும். வேதத்தை கேளாதபடி ஆபத்துல பிரச்சனை எல்லாம் அப்படியப்பா இப்படியப்பா ஆனப்பா பூனப்பா அருவருப்பானது. உன்னுடைய கர்த்தர் பேசுகிறாரு. இது கர்த்தருடைய ஆவியினால் அருளப்பட்டது என்று பார்த்தோம். இது மனுஷர் எழுதின மனுஷனுடைய கட்டு கதைகள் அல்ல. மனிதனை கொண்டு தேவ ஆவியினால் ஏவப்பட்டு உணர்த்தப்பட்டு சொல்லப்பட்டு எழுதப்பட்டது. அவனை இஷ்டத்துக்கு இதை எழுத முடியாது. இது கர்த்தர் எழுதுனது. இந்த புத்தகத்தினுடைய வேதம் சொல்லப்படுகிற போது அந்த ரிசீவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை கேட்கிற காது, அதை ரிசீவ் பண்ற காது, அதை எடுத்துக் கொள்ளுகிற காது. சத்தமா சொல்லுங்க. கேட்பது உட்கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு உட்கொள்ளுகிற மெத்தட். கேட்கிறது அப்படியே வந்துட்டு அப்படியே ஆஃப் மைண்ட்ல அப்படி அரை பக்கத்துல ஒரு விழிப்பு இல்லாம பொறுப்பு இல்லாம அப்படி வர்றது போகிறது. கவனிக்கிறீங்களா? காலையில கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை கேட்கிறதுல உன்னிப்பா உற்று கவனித்து குறிப்பெடுத்து அதை தியானித்து மற்றவங்களோட விசுவாசம் உள்ள பிள்ளைகளோட விவாதித்து அதை மனதுல தக்க வைப்பது. இது உட்கொள்ளுகிற முதல் மெத்தட். நான் உட்கொண்டேன், நான் சாப்பிட்டேன். கர்த்தர் புத்தக சொல்ல நீ இதை சாப்பிட்டு உன் குடலை நிரப்புன்றாரு. நான் உட்கொண்டேன், மதுரமா இருந்து உட்கொண்டால் வாழ்க்கை மதுரமாக இருக்கும். அல்லேலூயா. உட்கொள்றது இல்ல. சபை அப்படிப்பட்ட உட்கொள்ளுகிற மனநிலை உள்ளவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் உட்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையினிடத்தில் வந்தபோது அதை நான் உட்கொண்டேன். தேவனுடைய வார்த்தையை இந்த ஆகாரத்தை பார்க்கலும் என் ஆத்துமாவுக்கு இது ரொம்ப முக்கியம் என்று அதை காத்துக்கொண்டேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது உட்கொள்ளுகிற மெத்தட் உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு
இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அல்லேலூயா. ஒரு விசை கூட வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் கவனிக்கிறீங்களா? நியாயப்பிரமாண புத்தகம், பிரமாணம், கற்பனைகள், கட்டளைகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனம், வேதம், இப்படி எங்க சொல்லப்பட்டாலும் கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேத வாக்கியங்கள்னாலே பைபிள சொல்லுது. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், ஆனா எல்லாமே தேவனுடைய வார்த்தையை சொல்லுது. இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளையை கை கொண்டு இதன்படி செய்வதற்காக தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி நீ தேவனாய் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படிக்கு கற்றுக்கொள்ளும் பொருட்டு நீ ஒரு ஆற்றல் உள்ளவனாக, வல்லமை உள்ளவனாக, திராணி உள்ளவனாக, சத்துவம் உள்ளவனாக, இந்த உலகத்தின் எந்த சூழலையும் மேற்கொள்ளுகிறவனாக இருப்பதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு, உட்கொள்ள வேண்டியது இருக்கு. அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? அவன் ஆசாரியத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக கவனிக்கிறீங்களா? அவரவர் சாப்பிட வேண்டிய ஆகாரம், ஒய்ஃபு சர்ச்சைக்கு போறால போதும், நீ தான் போறல, நீங்க போயிட்டு வரீங்கல்ல போதும், தனக்காக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தனக்காக ஒரு பிரதியை எழுதணும். அவங்க கையில ஒரு பைபிள் இருக்கணும், தேவ வார்த்தை இருக்கணும் உட்கொள்கிறதற்கு. அவங்களுக்கு ஒரு டைரி இருக்கணும் உட்கொள்வதற்கு. எழுதணும், ஒரு பிரதியை எழுதணும், பிரசங்கத்தை எழுதணும், போதனை எழுதணும். அதுக்காக தான் டைரி கொடுக்கிறோம். நிறைய பேர் அதை ஃபேன்சியா கொண்டு நடக்கிறாங்க. எனக்கு வருஷம் மினிமம் 6-7 டைரி தேவை. டைரி எழுது. அல்லேலூயா. அப்படியே கொண்டு பத்திரமா வச்சுக்கிறது. அந்த பிளாஸ்டிக் கவர் ஓபன் பண்ணாத, ஓபன் பண்ணி பார்த்து நீட்டா இருக்காங்க, வச்சிருக்காங்க, நீட்டா இருக்கு. பைபிள் அழுக்காக பத்திரமா இருக்கு. ஹலோ, எத்தனை பேருடைய பைபிள் பக்கம் தெரியாது, இந்த புத்தகத்துக்கு அடுத்து இந்த புத்தகம் தெரியாது, பைபிள் வசனத்தை சொன்னா எடுக்க தெரியாது, புதிய ஏற்பாட்டில் இருக்கா பழைய ஏற்பாட்டில் இருக்கா தெரியாது. உட்கொள்ளும், எப்படி உட்கொள்ள முடியும், எப்படி சாப்பிட முடியும்? அப்படி இப்படி தொட்டு அப்படி இப்படி அங்க இங்க. ஹலோ, உருட்டு பொருட்டு உருட்டு பொருட்டு எத்தனை பேர் பண்றீங்க? உட்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே உட்கொண்டேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில் கவனிங்க, அதுல ஒரு தனக்கு ஒரு பிரதியை எழுதி, பிரதியை எழுதி எடுக்கணும். நான் உட்கொள்ளணும், நான் தியானிக்கணும், எனக்கு சொந்தமாக்கணும். இன்றைய செய்தி எனக்கு வேண்டும், இதுல எனக்கு பலன் இருக்கு, எனக்கு வல்லமை இருக்கு, என் வாழ்க்கை இருக்கு, பிழைப்பு இருக்கு, என் குடும்பம் கட்டப்பட, என் வாழ்க்கை கட்டப்பட, அனைத்தும் இன்றைக்கு இருக்கிறது. இந்த போதனை நல்லா கேட்கணும், ரசிக்கணும். எனக்குன்னு எழுதணும், எனக்குன்னு எழுதணும், தனக்கென்று எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு கவனிக்கிறீங்களா? ஜீவனுள்ள நாளெல்லாம். எவ்வளவு டைரி இருக்கு. ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். சத்தமா சொல்லுங்க. வாசிப்பது 2வது உட்கொள்ளுதல். கேட்கிறது நல்ல தீவிரமா கவனமா, ஒரு ஸ்லீப்பி மைண்டா இல்லாம
வேற ஏதோ ஸ்பாட்ல இல்லாம கவனமா கருத்தா கவனித்து குறிப்பெடுத்து அதை தியானித்து அதை எழுதுவது, அதைத்தான் இரண்டாவது சொல்லப்படுகிறது வாசிக்கிறது, எழுதி வாசிப்பது. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் அதை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கணும். அது இருளான இடத்தில் உனக்கு விளக்கை போல பிரகாசிக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தை, உன்னோடு பேசக்கூடிய வார்த்தை, உன்னை டைரக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை, நீ போக வேண்டிய திசையை காட்டக்கூடிய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, பிழைப்பை கொடுக்கக்கூடிய வார்த்தை. நீ வைத்து வாசிக்கணும். அல்லேலூயா. நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இதை செய்யணும். ஒரு அப்பா செய்யணும், ஒரு அம்மா செய்யணும், ஒரு வாலிபன் செய்யணும், ஒரு பிள்ளை செய்யணும், ஒரு குழந்தை செய்யணும். இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். சத்தமா சொல்லுங்க. நான் பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள் சர்ச்சை கொண்டு வருவீங்களா? வீட்டுல இருக்கும்போது படிக்கிறீங்களா? இந்த பைபிள் எவ்வளவு கீழே இருக்கு, எவ்வளவு மன எண்ணத்துல இருதயத்துல எவ்வளவு கீழே இருக்கு, எவ்வளவு லோ, அதுக்கு எவ்வளவு வேல்யூ பண்றீங்க, எவ்வளவு கீழே இருக்கு, எவ்வளவு புறம்பாக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத சபையாக நான் இருக்கிறேன். நீடித்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? தருமா? பைபிள் பார்க்கிறதே இல்லை, பைபிள் எடுக்கிறதே இல்லை, பைபிள் தொடர்றதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அப்படி தூக்கிட்டு போக வேண்டியது. அந்த பேஜில் ஒரு அழுக்கு விடக்கூடாது, தொடக்கூடாது. வாசிக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. வாசிக்கிறது. இரண்டாவது உட்கொள்ளுகிற மெத்தட் வாசிக்கிறது. கற்றுக்கொள்ளும் பொருட்டு வாசிக்கணும். கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தனக்கென்று ஒரு பிரதி எழுதணும். போதிக்கிற போது டைரி குறிப்பெடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ காலம் வரைக்கும் ரெஃபர் பண்ணுவாங்க, தியானிப்பாங்க. இருளான இடத்துல போகும்போது அன்னைக்கு இந்த சத்தியம் கேட்டனே, அன்னைக்கு குறிச்சு எடுத்தனே, இந்த டேட்ல பார்த்தனே, அதை தியானிப்பாங்க. தனக்காக ஒரு பிரதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க வேண்டும். வாசிப்பது உட்கொள்ளுகிறது. சத்தமா சொல்லுங்க. கவனமாய் கேட்பது உட்கொள்ளுதல். நன்றாக வாசிக்கிறவர்கள் உட்கொள்ளுகிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அது என்ன செய்ய வேண்டுமா? கற்றுக்கொள்ளும் பொருட்டு தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசி. ஒரு நாள் 2 நாள் படிச்சுட்டு அப்படி தூக்கி போடுறதுல, வாழ்நாள் முழுவதும் அதை வாசிக்கணும். நீ சாகிற வரைக்கும், ஜீவன் இருக்கும் வரைக்கும். அப்ப என்ன நடக்கும்? இப்படி செய்வதனால் நானும் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். சோத்துக்கு வழி இல்லாம பட்டினி கிடந்து நோய் பிடிச்சு கண்ணாபனமா செதறி நாசாகி அழகா ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை வாசிக்கிற பழக்கம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. இது உட்கொள்ளுகிற மெத்தட். வாசிக்கிறீங்கன்னா அவங்கவுங்க சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம். நல்ல கவனமா கவனிக்கிறீங்கன்னா நீங்க வசனத்தை உட்கொள்ளுகிறீங்கன்னு அர்த்தம். எழுதி எடுத்து தியானிக்கிறீங்க, அதை உட்கொள்ளுகிறீங்க, அது உட்கொண்டு நிலைத்திருக்கிற தன்மை உருவாகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைகொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கைகொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கு.
வாசிக்கிறது, கேட்கிறது, கை கொள்ளுகிறது, அதுதான் உட்கொள்ளுகிறார். சமீப நாட்கள்ல தம்பிமார் வியாபாரிகளை சந்திக்க, தொழில் செய்கிறவங்களை சந்திக்க போறாங்க. 300க்கு அதிகமான குடும்பங்கள். கவனிக்கிறீங்களா? உங்களை உருவாக்குற இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு கடைக்கு போனேன். புதுசா அறிமுகம். ஒரு மாசம், முதல் மாசம், 2வது மாசம், பல மாசங்கள் அவங்க சந்திக்கிறேன். போனா ஒரு அம்மா கடையில உட்கார்ந்து செல்போனை உட்கார்ந்து நோண்டி 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 கந்த கோலம் பண்ற கடைகள், தொழில்கள் உள்ளவங்க இருக்காங்க. ஆனா இந்த அம்மா, நாங்க போகிறேன், ஒரு நல்ல பைபிள் வச்சு வாசிட்டே இருப்பாங்க. ஆட்கள் வந்தா கடையில வந்து என்ன வேணும், நான் புதுசு அறிமுகம், என்னை பார்த்து பைபிள் எடுத்து வச்சதில்லை. பைபிள் படிக்கிற ஒரு பழக்கம், பைபிளோடு உறவாடுகிற ஒரு பழக்கம். தேவன் உயிருள்ள வார்த்தையை எழுதி வைத்து என்னோடு பேசுவதற்கு வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ நல்ல பலசாலியாக, நல்ல ஆற்றல் உள்ளவனாக, வல்லமையுள்ளவனாக நிற்பதற்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆமா, முடிச்சுட்டே நான் போன உடனே பைபிளை எடுத்து வச்சுட்டு, அதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க, பத்திரமா வச்சுட்டு என்ன வேணும் அப்படின்னாங்க. அது பிறகு நான் உங்கள்கிட்ட ஒண்ணுமே பேசிக்கல, கட்டுக்கிட்டேன். எனக்குள்ளே இருக்கு என்ன உருவாயிருக்காங்க, என்ன அற்புதமாக வேகம் வாசிக்கிறாங்க. இந்த சபையில எத்தனை பேருக்கு ரெகுலரா வேகம் வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு? நான் சொல்லுவேன்னா, மகனுக்கு நான் அந்த இந்த ரிக்வெஸ்ட் வைக்க போறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு திட்டமிட்ட ஒழுங்க டெய்லி கடைபிடிக்க வைக்க, பைபிள் வாசிப்பதுல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டையும் தெளிவா படிங்க, புதிய ஏற்பாட்டையும் தெளிவா படிங்க. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்ல. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாடு வேல்யூ இல்ல. சத்தமா சொல்லுங்க. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாட்டுக்கு மதிப்பு இல்ல, புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாட்டுக்கும் மதிப்பு இல்ல. நல்லா வாசிக்க, சத்தமா சொல்லுவோமே, உட்கொள்ளுதல். வாசிக்கிற பழக்கம் இருக்கா? அது எவ்வளவு லேசியா, எவ்வளவு இருட்டடிப்பா, எவ்வளவு மந்தமா, எவ்வளவு ஏதோ நினைச்சா படிக்கிறது, இல்லைன்னா தள்ளி போட்டது, புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இந்த பைபிள் எத்தனை பேருடைய லைஃப்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கு. வேதத்துக்கு கேளாம, வேதத்தை கவனிக்காம, சத்தியங்களை கவனிக்காம வாழுகிறது. லைஃப் பாழாகுது, சந்ததி பாழாகுது. ஒரு ஆள் நல்லா கேட்டு கவனித்து வீட்டுக்குள்ள அந்த படிப்பை கொண்டு வரணும். வீட்டுக்கு ஒரு பிரதி எழுதப்படணும். அல்லேலூயா. அதை என்ன செய்யும்? தனக்காக ஒரு பிரதியை எழுதி வைத்து ஜீவனுள்ள நாளுக்காக வாசித்து, அதை தியானித்து, அதை குடும்பத்துக்குள்ள பரவிட்டு, அந்த வழியில நடக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பைபிள் சத்தியங்களை போதனை கேட்கறதுல ஆர்வ குறைவா இருக்கிறீங்க? சர்ச்சை போறீங்க, நாமும் நினைப்போம். அங்க வந்து உட்கார்ந்து அப்படி போயிட்டோம். இல்ல, ஏன் போறேன், எதுக்கு போறேன்? மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு லைஃப் இருக்கு, ஒரு ஃபியூச்சர் இருக்கு, ஒரு பிழைப்பு இருக்கு, ஒரு வாழ்க்கை எவரும் எதிர்கொள்ள முடியாதபடி எதிர்த்து நிற்க திராணி அற்றவர்களாக மாற்றுவது. நான் சத்தியத்தை வாசித்து தெளிவா நிரப்பி நிற்கிற போது ஆற்றல் உள்ளவனாக, வல்லமை உள்ளவனாக, சத்துவம் உள்ளவனாக, அல்லேலூயா, நான் மாறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில காரியங்கள் இருக்கு, தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் இடத்திருப்போம்.